ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் மேரேஜ் ஆன ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆனது? உங்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆனது? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, when did you get married? when did you get married? உங்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆனது? இதுக்கு அவங்களோட பதில், எனக்கு 2006 திருமணம் ஆனது. இல்லை நம்மளே கூட அந்த பதிலை சொல்கிறோம் அப்படின்னா, I got married in 2006 அப்படின்னு சொல்லணும். I got married in 2006. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நெக்ஸ்ட் ஒன், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. மகிழ்ச்சியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ்? ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு 2 பிள்ளைகள். எனக்கு 2 பிள்ளைகள். I have 2 children. I have 2 children. எனக்கு 2 பிள்ளைகள். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் சந்தோஷத்தின் காரணம் எது? உங்கள் சந்தோஷத்தின் காரணம் எது? இதை எப்படி கேட்கலாம்? What is the reason for your happiness? What is the reason for your happiness? உங்கள் சந்தோஷத்தின் காரணம் எது? நெக்ஸ்ட் ஒன், உண்மையான அன்பு மட்டும்தான். உண்மையான அன்பு மட்டும்தான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்லி ட்ரூ லவ். ஒன்லி ட்ரூ லவ். உண்மையான அன்பு மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கை துணையுடன் சண்டை போடுவீர்களா? வாழ்க்கை துணையுடன் சண்டை போடுவீர்களா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, will you fight with your spouse? will you fight with your spouse? வாழ்க்கை துணையுடன் சண்டை போடுவீர்களா? நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக சண்டை இருக்கும். கண்டிப்பாக சண்டை இருக்கும். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெஃபினெட்லி பி அ ஃபைட். டெஃபினெட்லி பி அ ஃபைட். கண்டிப்பாக சண்டை இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எப்படி சமாதானம் ஆவீர்கள்? எப்படி சமாதானம் ஆவீர்கள்? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, how will you be at peace? எப்படி சமாதானம் ஆவீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், தூங்குவதற்கு முன் சமாதானம் ஆகிவிடுவோம். தூங்குவதற்கு முன் சமாதானம் ஆகிவிடுவோம். Let's calm down before going to sleep. Let's calm down before going to sleep. தூங்குவதற்கு முன் சமாதானம் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் ஒன், பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்களா? பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்களா? will children obey you? will children obey you? பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்களா? நெக்ஸ்ட் ஒன், நிச்சயம் கீழ்ப்படிவார்கள். நிச்சயம் கீழ்ப்படிவார்கள். they will definitely obey. they will definitely obey. நிச்சயம் கீழ்ப்படிவார்கள். நெக்ஸ்ட் ஒன், யார் முதலில் விட்டு கொடுப்பது? யார் முதலில் விட்டு கொடுப்பது? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, who gives up first? who gives up first? யார் முதலில் விட்டு கொடுப்பது? நெக்ஸ்ட் ஒன், 2 பேருமே விட்டு கொடுப்போம். 2 பேருமே விட்டு கொடுப்போம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, let's both give up. let's both give up. 2 பேருமே விட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன், திருமணத்திற்கு பின் பெற்றோரை நேசிக்க முடிகிறதா? திருமணத்திற்கு பின் பெற்றோரை நேசிக்க முடிகிறதா? Can you love your parents after marriage?
கேன் யூ லவ் யுவர் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ்? திருமணத்திற்கு பின் பெற்றோரை நேசிக்க முடிகிறதா? நெக்ஸ்ட் ஒன், அவர்களின் கடைசி நாள் வரைக்கும் நேசிக்க முடியும். அவர்களின் கடைசி நாள் வரைக்கும் நேசிக்க முடியும். கேன் லவ் டில் தர் லாஸ்ட் டே. கேன் லவ் டில் தர் லாஸ்ட் டே. அவர்களின் கடைசி நாள் வரைக்கும் நேசிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு உங்களிடம் பிடித்த விஷயம் எது? உங்களுக்கு உங்களிடம் பிடித்த விஷயம் எது? வாட் யூ லைக் அபவுட் யுவர் செல்ஃப். வாட் யூ லைக் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களிடம் பிடித்த விஷயம் எது? நெக்ஸ்ட் ஒன், உண்மையான அன்போடு நேசிப்பது. உண்மையான அன்போடு நேசிப்பது. லவ்விங் வித் ட்ரூ லவ். லவ்விங் வித் ட்ரூ லவ். உண்மையான அன்போடு நேசிப்பது. நெக்ஸ்ட் ஒன், குறை சொல்லுகிறவர்களை பார்த்தால். குறை சொல்லுகிறவர்களை பார்த்தால் இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் யூ see people complaining. இஃப் யூ see people complaining. குறை சொல்லுகிறவர்களை பார்த்தால். நெக்ஸ்ட் ஒன், இப்படி இருக்கக்கூடாது என்று நினைப்பேன். இப்படி இருக்கக்கூடாது என்று நினைப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ திங்க் இட் ஷுட் நாட் பி லைக் திஸ். ஐ திங்க் இட் ஷுட் நாட் பி லைக் திஸ். இப்படி இருக்கக்கூடாது என்று நினைப்பேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் திங். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் திங். உங்களுக்கு பிடித்த விஷயம் எது? நெக்ஸ்ட் ஒன், ஒரே கலரில் ட்ரெஸ் போடுவது. ஒரே கலரில் ட்ரெஸ் போடுவது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் இன் த சேம் கலர். ட்ரெஸ்ஸிங் இன் த சேம் கலர். ஒரே கலரில் ட்ரெஸ் போடுவது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு பிடித்த இடம் எது? உங்களுக்கு பிடித்த இடம் எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ். உங்களுக்கு பிடித்த இடம் எது? நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கை துணையோடு வாழும் இடம். வாழ்க்கை துணையோடு வாழும் இடம். A place to live with a life partner. A place to live with a life partner. வாழ்க்கை துணையோடு வாழும் இடம். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதெல்லாம் கோபம் வரும். எப்பொழுதெல்லாம் கோபம் வரும். whenever anger come. whenever anger come. எப்பொழுதெல்லாம் கோபம் வரும். நெக்ஸ்ட் ஒன், புரிந்து கொள்ளாமல் பேசும்போது. புரிந்து கொள்ளாமல் பேசும்போது. when speaking without understanding. when speaking without understanding. புரிந்து கொள்ளாமல் பேசும் பொழுது. நெக்ஸ்ட் ஒன், தவிர்க்க வேண்டிய விஷயமாக நினைப்பது எது? தவிர்க்க வேண்டிய விஷயமாக நினைப்பது எது? what do you think should be avoided. what do you think should be avoided. தவிர்க்க வேண்டிய விஷயமாக நினைப்பது எது? நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கை துணையை பிரிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணையை பிரிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, separation of spouse should be avoided. separation of spouse should be avoided. வாழ்க்கை துணையை பிரிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், செய்யக்கூடாததாக நீங்கள் நினைப்பது எது? செய்யக்கூடாததாக நீங்கள் நினைப்பது எது? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, what do you think should not be done. what do you think should not be done. செய்யக்கூடாததாக நீங்கள் நினைப்பது எது? நெக்ஸ்ட் ஒன், விவாகரத்து செய்யக்கூடாது. விவாகரத்து செய்யக்கூடாது. இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் டைவர்ஸ். டோன்ட் டைவர்ஸ். விவாகரத்து செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.